தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மீண்டும் அதிகமான பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா ஜூலை 2026 ஆம்பியோட மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தாலும் ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மீது இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. தட் மீன்ஸ் நிறைய இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஸ்மால் கேப் அல்லது மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றதுக்கு சரியான நேரமா? ஆல்ரெடி நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இப்ப கண்டினியூ பண்ணலாமா? லம்சம் அமௌண்ட் வச்சிருக்கவங்க இப்போ லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா டேட்டாவோட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜூலை 2026 மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் ஆம்பி டேட்டாவை நம்ம பார்ப்போம். ஜூன் 2026ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்த நெட் இன்ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா சுமார் 28,973 கோடி. இதுவே ஜூலை 2026ல இது சுமார் 24,697 கோடியா கம்மியா இருக்கு. அதாவது மந்த் ஆன் மந்த் அடிப்படையில சுமார் 15% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓவரால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ கம்மியா இருந்தாலும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கேட்டகரி வைஸ் ஈக்விட்டி இன்ஃப்ளோல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதற்கு அடுத்ததாக மிட் கேப் ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெற்று இருக்கு. இதற்கு அப்படியே மாறாக லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 மாதத்திற்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மந்த்லி நெட் அவுட்ஃப்ளோவா பதிவாயிருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் இப்போ மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சைடுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலம் நமக்கு தெரிய வருது. சரி, நெக்ஸ்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது இன்னொரு முக்கியமான டேட்டா. ஜூலை 2026ல இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட மந்த்லி எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா சுமார் 31,961 கோடி. ஜூன் மாசத்துல இது சுமார் 31,781 கோடியா இருந்திருக்கு. இதுவே போன வருஷம் ஜூலை மந்த், அதாவது 2025 ஜூலை மந்த்ல பார்த்தோம் அப்படின்னா 28,464 கோடியா இருந்த எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் ஒரு வருஷத்துல சுமார் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் வொலாட்டிலிட்டியா இருந்தாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட பெரிய அளவுல நிறுத்தல அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சொல்லுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இதோட மீனிங் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் நான் சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா? பொதுவா ஸ்டாக்ஸை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில தான் பிரிப்பாங்க. 1ல இருந்து 100 வரை இருக்கிற கம்பெனிஸை லார்ஜ் கேப் அப்படின்னு, 101ல இருந்து 250 வரை இருக்கிற கம்பெனிஸை மிட் கேப் கம்பெனிஸும், அதற்கு பிறகு அதாவது 251ல இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையுமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ மிட் கேப் கம்பெனிஸ்க்கு லார்ஜ் கேப் கம்பெனிஸை விட growth potential அதிகமா இருக்கும். ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் பிசினஸ் அப்படிங்கிறதுனால ஃபியூச்சர் growth potential பாத்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்பை விட அதிகமா இருக்கும். ஆனா growth potential அதிகமா இருக்கு அப்படின்னா அங்க ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸை விட ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால அதிக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால லாஸ்ட் இயர்ஸ், அதாவது கடந்த கால ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து ஸ்மால் கேப் ஃபண்டை நம்ம வாங்க கூடாது. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இத பத்தி யாருக்குமே தெரியல. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் லிக்விடிட்டி ரிஸ்க் அதிகமா இருக்குதா அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் டிஸ்க்ளோசர் வெளியிடுவாங்க. 2026 ஜனவரியில பாத்தீங்க அப்படின்னா 10 பெரிய ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட போர்ட்ஃபோலியோல 50% லிக்விடேட் செய்வதற்கு ஆவரேஜா சுமார் 42.2 நாள் தேவைப்பட்டதாக அனலைசிஸ் சொல்லியிருக்காங்க. ஜூன் 2026ல இது 27 நாட்களா கம்மியா இருக்கு. அதாவது லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா முன்பை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஆனா இதை மட்டுமே வச்சு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ரிஸ்க் ஃப்ரீ ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஹை ரிஸ்க் ஈக்விட்டி கேட்டகரியில தான் இருக்கு. ஆனா லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா முன்பை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கான ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு நம்ம
சொல்லலாம். அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல இப்போ முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே வரும். என்னைய பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சிம்பிளா எஸ் இல்லனா நோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசான் ரிஸ்க் கெப்பாசிட்டி தான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் நெக்ஸ்ட் 1 இயர் 2 இயர் இல்ல 3 இயர்ல இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப்ல அக்ரெசிவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்க 7 to 10 இயர்ஸ் இல்ல அதுக்கு மேல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரிசான் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் பேனிக் செல் பண்ணாம இருக்க முடியும். அப்படின்னா டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோல ஒரு பகுதியா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரை கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்ஐபி பண்றவங்க என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி நல்ல மிட் கேப் அல்லது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் மார்க்கெட் வொலாட்டிலிட்டி ரீசன்னால எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றது ஜெனரலா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது அதே எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அதிக யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு கம்மியான யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் லாங் டர்ம் எஸ்ஐபியின் ரூபிக் காஸ்ட் ஆவரேஜிங் பெனிஃபிட். ஓகேங்களா? அதனால உங்களோட போர்ட்ஃபோலியோல ஏற்கனவே ஸ்மால் கேப் மிட் கேப் அலோகேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா லேட்டஸ்ட் இன்ஃப்ளோ டேட்டாவை பார்த்துட்டு அலோகேஷனை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி என்ன இருக்கோ அதையே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு 5 lakhs 10 lakhs இருக்கு, நான் லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஒரே சிங்கிள் ஷாட்ல வந்து ஃபுல்லாத்தையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதற்கு பதிலா ஸ்டாகர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு அப்படின்னா ஒரே நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 இல்லனா 12 மாதங்களுக்கு டிவைடட் பண்ணி கிராஜுவலா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதனால மார்க்கெட் டைமிங் ரிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில லாஸ்ட் மந்த் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நான் இதை ரீட் பண்ணேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.